ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஸ்வப்னாஸ் லவ்லி ட்ரீம்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எதை பற்றி அப்படின்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் பற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் யாருக்கெல்லாம் வரும், ஒயிட் ஹெட்ஸ் யாருக்கெல்லாம் வரும்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், பிளாக் ஹெட்ஸ் பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின்னுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏன் ஆயில் ஸ்கின்னுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு ஓவர் ஸ்வெட்டிங்னாலையும் வெளியே இருக்கிற அந்த பொல்யூஷன்னாலையும் டர்ட்ஸ் ஃபார்ம் ஆகி அவங்களுக்கு அது என்ன ஆகுது, பிளாக் ஹெட்ஸாக மாறும். அதே மாதிரி ட்ரை ஸ்கின்னுக்கு ஏன் ஒயிட் ஹெட்ஸ் வருது அப்படின்னா, ஓவர் ட்ரைனஸ்னாலையும் அவங்க சோப்பு பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி பொல்யூஷன்ஸ்னாலையும் என்ன ஆகும், அவங்களுக்கு அது ஒயிட் ஹெட்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு பேருக்கும் எப்படி இந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ்க்கு நம்ம எப்படி இதை வீட்லேயே ரெமெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வீக்லி ஒன்ஸ் நம்ம ஸ்டீமிங் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் அந்த ஸ்டீம் பண்ணும்போது நல்லா ஃபேஸ் என்ன ஆகும், ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகும். ஸ்வெட்டிங் ஆகும்போது மெயினாக நம்மளுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகும்னா, நோஸ் அண்டு உங்களுக்கு இந்த இடம், தென் பார்த்திங்கன்னா சின் கிட்ட, அப்புறம் ஃபோர்ஹெட்டில் மெயினாக அங்கே தான் ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம ஓவரால் அந்த ஸ்டீமிங் நம்ம பண்ணும்போது ஃபுல்லாகவே ஸ்வெட் ஆகி இங்கே இருக்கிற மைனூட்ஸ்லாம் அது அந்த ஸ்டீமிங்லேயே வந்துடும். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன டர்க்கி டவல், ஏதாவது ஒரு டர்க்கி டவல் சின்னது இருந்ததுன்னா அதை எடுத்து அப்படியே நீங்கள் இப்படி சும்மா லைட்டாக, ஓவராக நம்ம ரப் பண்ணக்கூடாது, லைட்டாக இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் அதுலேயே ரிமூவ் ஆகி வந்துடும் ஓரளவுக்கு. ஆனாலும் ரொம்ப டீப்பாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போயிருக்கும், கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டீம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி கசகசா இருக்கு இல்லையா, கசகசா ஒரு அரை ஸ்பூன் என்ன பண்ணுங்கள், ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு அதில் ஒரு அந்த கசகசா டிப் ஆகிற அளவுக்கு நீங்கள் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிட்டு ஊற வச்சுருங்க. அதை என்ன பண்ணுங்கள், ஒரு ஜாரில் வாட்டரை மட்டும் கொஞ்சம் வடிகட்டிட்டு அதை அந்த கசகசாவை மட்டும் திப்பியாக ரொம்ப மையாக அரைக்காமல் திரியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அது கூட லைட்டாக ஒரு 2-3 ட்ராப் லெமன் பிழிஞ்சுக்கோங்க, ஒரு ட்ராப் கிளிசரின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் ஒரு சிட்டிகை ஒரு 2 சிட்டிகை அப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே வாட்டர் இருக்கிறதுனால நம்ம வாட்டர் எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மூக்குலேயும் இந்த இடமும் தென் இந்த இடம் சின்ன ஃபோர்ஹெட் இதிலெல்லாம் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக ஒரு ஃபீல் ஆகும். ட்ரைனஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ரொம்ப ட்ரையும் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் அந்த வெட்டு இருக்கிற சமயத்துலேயே ஈரப்பதம் இருக்கிற டைம்லேயே நம்ம அந்த கையை வச்சு லைட்டாக நோஸில் நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் ரப் பண்ணுங்கள். இந்த இடம்லாம் மைல்டாக நம்ம கொஞ்சம் இப்படி பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது அப்படியே கம்ப்ளீட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஃபுல் டீப்பாக இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் சும்மா நீங்கள் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு, ஆயில் ஸ்கின் உள்ளவங்க அப்படியே நீங்கள் அப்படியே ப்ளெயினாக விட்டுறலாம். நீங்கள் என்ன ஃபேஸுக்கு போடுறீங்களோ போட்டுக்கலாம், இல்லைன்னா ப்ளெயினாக அப்படியே விட்டுறலாம். பட் ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு அதை வாஷ் பண்ணது ட்ரை ஸ்கின்னுக்கு லெமன் மிக்ஸ் பண்ண வேண்டாம். லெமனுக்கு பதிலாக கிளிசரின் என்ன போட சொன்னால் உங்களுக்கு சுகர் அண்டு கசகசா அண்டு ஆலிவேரா இருக்குல்ல, அந்த ஜெல்லை கொஞ்சம் லைட்டாக அதுக்கு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் வாட்டர் இருக்குது, அதனால் சும்மா ஒரு நோண்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா லெமன், ட்ரை ஸ்கின்னுக்கு ஆலிவேரா ஜெல், இல்லை பியூர் ஆலிவேரா வீட்டில் இருந்தாலும் அதுவுமே கொஞ்சோண்டு நீங்கள் போட்டு அந்த இடத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டிங்கன்னா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி கொஞ்சம் வெட்டாக, ரொம்ப ட்ரையாக விடாமல் ஓரளவுக்கு வெட்டாக இருக்கிற மாதிரி கையை வச்சு இப்படி நீங்கள் ரப் பண்ணிகிட்டே வரும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. 2 பேருமே வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நல்லா ஃபேஸு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ட்ரை ஸ்கின் உள்ளவங்க மாய்ஸ்சரைசிங் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி அதே மாதிரி இந்த சோப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ரை ஸ்கின்காரங்க ஃபேஸ் வாஷ் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின்னுக்கு ட்ரைனஸ் ஓவராக கிடைக்காது. அதே மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமும் மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணுங்கள், ஒரு ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ ட்ரை ஓவராக இல்லாதனால உங்களுக்கு அந்த பிளாக் ஹெட்ஸ் ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பொல்யூஷன்ஸ்னால தான் நமக்கு மெயினாக எல்லாருக்குமே அந்த உள்ளே இருந்த அந்த கொழுப்பு எல்லாமே என்னாகும், வெளியே நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும். வேறு ஒன்றும் இல்லை. பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாருக்கும் வர்றது தான். இவங்களுக்கு தான் வரும் இவங்களுக்கு தான் வராதுன்னெலாம் கிடையாது.
நேச்சுரலாகவே அது வந்து ஹியூமனுக்கு வர்றது தான். ஆனால் அது வந்தால் எப்படி நம்ம இதை ரெமிடியாக வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போது அழகான ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் வந்து தெரியாதவங்க என்னோடய டிப்ஸ் உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வீக்லி ஒன்ஸ் இதை வந்து செஞ்சுட்டு வாங்க. ஓரளவுக்கு க்யூர் ஆனதுக்கப்புறம் 15 days ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் மந்த்லி ட்வைஸ் பண்ணிங்கன்னா போதும், கம்ப்ளீட்டாக இது வந்து க்யூர் பண்ணிடலாம். ஃபேஸ் பார்க்குறதுக்கும் நல்லா ப்ரைட்டாகவும் க்ளோவாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் இருந்துச்சுன்னா வேணும்னா நீங்கள் எனக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் இனிமேல் தான் நான் போய் குக் பண்ணணும். நாளைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பியூட்டி டிப்ஸோடு நான் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.